இந்த வீடியோவில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு ரூபாய் செலவானது? 64 லட்சம் ரூபாய். முக உரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? எர்னஸ்ட் பர்கர். மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? தார் கமிட்டி. இரட்டை குடியுரிமை உள்ள நாடு எது? அமெரிக்கா. முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது? செம்பு. சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. மிகவும் பழமையான வேதம் எது? ரிக் வேதம். சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? பார்சவநாதர். சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டது? 2001ஆம் ஆண்டு. உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தினம் 1886ஆம் ஆண்டு ஜூலை 30. ஐக்கிய நாடுகள் அவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 50 நாடுகள். ஐநா சபை எந்த ஆண்டு பொன்விழாவினை கொண்டாடியது? 1995. பஞ்சசீல கொள்கையினை கூறியவர் யார்? நேரு. புளூட்டோ தனது கோள் என்ற தகுதியை இழந்த ஆண்டு 2006ஆம் ஆண்டு. சியாலின் சராசரி ஆழம் எவ்வளவு? 20 கிலோமீட்டர். இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயருகிறது? 5 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? சென்னையில். உலக அளவில் ரயில் போக்குவரத்தில் 2வது இடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா. தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். பசுமை புரட்சி இந்தியாவில் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1967. கருப்பு புரட்சி எது? பெட்ரோல். வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? பிரான்ஸ். மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டு நடந்தது? 1921. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? சேர்வராயன் மலை. பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2002ஆம் ஆண்டு. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? திருநெல்வேலி. மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? மோரிகல்ச்சர். இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எது? பீகார். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். ஒடிசாவின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி மகாநதி. இந்தியாவின் 25வது மாநிலம் எது? கோவா. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு 2002 முதல் 2007 வரை. விமானங்களில் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுவது அல்டிமீட்டர். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார்? ஒயர்ஸ்டெட். விட்டமின் கேயின் வேதிப்பெயர் என்ன? பைலோகுயினைன். அரபிக்கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது கொச்சின். உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலக காடுகள் தினம் மார்ச் 21. தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவு? -273 டிகிரி சென்டிகிரேட். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது யுரேனியம் 235. வெர்னியரின் மீ சுற்றளவு எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். கொழுப்பில் உள்ள அமிலம் எது? ஸ்டீயரிக் அமிலம். இரத்தத்தின் pH மதிப்பு எவ்வளவு? 7.3 முதல் 7.5 வரை. ஐந்துலக வகைப்பாட்டினை கண்டறிந்தவர் R.H. விக்டேக்கர். பட்டாணியின் இருசொல் பெயர் பைசம் சடைவம். செல்லின் உட்கருவினை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று எப்பொழுது பெயரிட்டனர்? 1952ஆம் ஆண்டு. சூயஸ் கால்வாயின் மொத்த நீளம்
193.3 கிலோமீட்டர். தகவலறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான கால அவகாசம் 30 நாட்கள். கூழ்மத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பால். வரிகொடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1921. இந்தியாவில் அதிக காலம் பிரதமர் பதவி வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. சுயராஜ்ய திட்டத்தை தோற்றுவித்தவர் சி.ஆர். தாஸ். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். தமிழகத்தில் பெட்ரோல் கண்டறியப்பட்ட இடம் தஞ்சாவூர். சமத்துவ உரிமைச் சட்டம் ஆர்டிக்கிள் 14. விதவை மறுமணச் சட்டம் 1856. தமிழகத்தில் உள்ளூர் மின் உற்பத்தியில் முதலாவது உள்ள மாவட்டம் எது? வேலூர். cos 0° = 1. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் டாக்டர் அம்பேத்கர். 12வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எந்த காலகட்டத்திற்கு உரியது? 2005 முதல் 2010 வரை. இந்தியாவிலிருந்து இலங்கையை பிரிக்கும் ஜலசந்தி பாக் ஜலசந்தி. இந்தியாவில் பிரிட்டிஷ் உதவியுடன் தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலை துர்காபூரில் அமைந்துள்ளது. சூப்பர் 301 என்பது அமெரிக்க வர்த்தக சட்டம். ஒரு ஆண்டிற்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் நீரின் அளவில் இந்தியா பெற்றுள்ள இடம் 133வது இடம். உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகளவு பயன்படுத்தும் நாடு இந்தியா. இந்தியாவில் வன மகோத்சவம் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது? ஜூலை மாதம். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் 72.78%. உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் தார் பாலைவனம் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 17வது இடத்தில். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. இந்திய நிதி அறிக்கை 2020ஆம் ஆண்டில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? மகாராஷ்டிரா. உருளைக்கிழங்கு தோன்றிய கண்டம் எது? தென் அமெரிக்கா. எந்த நாடு அதிக முறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதலிடம் பிடித்தது? பிரேசில். 2020ஆம் ஆண்டின் உலகின் மரங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது ஹைதராபாத் நகரம். வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் 7. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது பெங்களூரு. நாட்டிலேயே முதன்முறையாக இடி மின்னல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஒடிசா. ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1917. பாம்புகளின் இதயம் எத்தனை அறைகளால் பிரிக்கப்பட்டுள்ளது? 3 அறைகள். எந்த ஆண்டு காந்தியடிகள் காங்கிரசின் தலைவரானார்? 1920. இந்தியாவில் எத்தனை அனல்மின் நிலையங்கள் உள்ளன? 7. அகில இந்திய மகளிர் மாநாடு எங்கு நடைபெற்றது? புனே. இந்தியாவின் தங்க நாற்கரை சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1999. தமிழ்நாட்டில் அதிகளவு காணப்படும் மண் வகை எது? செம்மண் வகை. ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் எத்தனை கூட்டத்தொடர்களை நடத்துகிறது? 3. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடரில் நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எத்தனை பங்கு எண்ணிக்கை இருக்க வேண்டும்? 10ல் 1 பங்கு. அவ்வளோதான்.